லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஓஎஸ்எம் இந்த சிபிஎஸ்இ 2026 பண்ணக்கூடிய குளறுபடியை பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் எல்லாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது அண்ட் ஆல்சோ பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க. ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட்ல வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையா? அதாவது பிளட் ஆன்சர் பேப்பரு மார்ஜின் கட் ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து ஆன்லைனில் சும்மா ஃபேக்காக வந்து அலிகேஷனை கிரியேட் பண்ணுறாங்க, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிம்பிளான விஷயத்திலே உங்களுக்கு இந்த ஓஎஸ்எம் அண்ட் சிபிஎஸ்இ பண்ணக்கூடிய இந்த பெரிய பிரச்சனை பெரிய தப்பு அப்படின்றத வந்து உங்களுக்கு சிம்பிளாகவே புரிய வைக்கிறேன். சிபிஎஸ்இ வந்து ஜான்வரி 2026 வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் கரெக்ஷன் பண்ணலாம், இந்த ஓஎஸ்எம் அதுதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டீச்சருக்கு, ஸ்கூல்ஸு, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம். ஸோ சிபிஎஸ்இ ஸ்கூலில் சிபிஎஸ்இ போர்ட்டலில் டீச்சர் வந்து அவங்க வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டீச்சருடைய நம்பர்ஸ் போட்டு அதை வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்க்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பர்சனலாக அந்த டீச்சருக்கு மெயில் வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எவாலுவேஷனுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்ட்டு. இந்த வருஷம் ஒரு கிட்டத்தட்ட 99% 11th 12th ஹேண்ட்லிங் எல்லா டீச்சருக்குமே இந்த மெயில் வந்திருந்தது. அதாவது நார்மலாக வந்து இப்போ எவாலுவேஷனுக்கு வந்து கூப்பிடுறாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து சீனியர் டீச்சர்ஸ் மேக்ஸிமம் வந்து அவங்கள தான் வந்து அனுப்புவாங்க, அவங்கள தான் வந்து ப்ராப்பராக இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த எவாலுவேஷன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான். பட் இந்த தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் புதுசாக 11th எடுக்கக்கூடிய டீச்சர், ஏன்னா 12th ஹேண்டலிங் மட்டும் இந்த பேப்பர் கரெக்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 11th ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆன்சர் பேப்பர் கரெக்ஷனுக்கு போயிருக்காங்க. சார் இதில் என்ன சார் பிரச்சனை? இப்போ ஃபிசிக்ஸ் வந்து 11th எடுக்கிற டீச்சர் ஏன் 12th பேப்பர் சைன் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணலாம். பட் இதில் ஒரு சின்ன அதிருப்தியான விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கிங் ஸ்கீமை பார்த்து முழுக்க முழுக்க நம்ம ஒரு டீச்சராக சைன் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கலாமே. இப்போ இங்கிலீஷில் ஒரு 70% ஒரு 75% நம்ம மார்க்கிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணலாம், 25% அதை ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் ரெலவெண்ட் ஆன்சர் மே அக்செப்டபிள்னு ஒரு மார்க்கிங் ஸ்கீமே அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அப்போது ஆஸ் எ இங்கிலீஷ் டீச்சராக அந்த பர்டிகுலர் ஆன்சருடைய ரெலவென்ஸ், அக்யூரசி, கிராமர், ஸ்பெல்லிங் இது எல்லாமே நான் தான் வந்து தனிப்பட்ட முறையில் அதை எவாலுவேட் பண்ணுவேன். இதை வந்து ஒரு நான் இன்எஃபிஷியன்ட் டீச்சர்னு சொல்ல முடியாது, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்னு சொல்லலாம். அவங்களுக்கு புதுசாக ஒரு ஆன்சர் பேப்பரை சைன் பண்ணும்போது பயம் வரும். நாளைக்கு நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடுறீங்கன்னா அந்த பேப்பரை வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கும், இல்லை அது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு they will be very much strict to the marking scheme. அப்போ அந்த மார்க்கிங் ஸ்கீமில் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டெரிவேஷனை சால்வ் பண்ணும்போது அவன் வந்து அவனுக்கு அவன் டியூஷனில் சொல்லிக் கொடுத்த மாதிரியோ இல்லை வந்து அவங்க டீச்சர் வேறு மாதிரி சொல்லிக் கொடுத்துருந்தாலோ ஸோ அந்த ஃபாலோ மெத்தடாலஜியில் அவன் அந்த சம்மை போடுவான். அப்போ ஆப்வியஸ்லி மார்க்கிங் ஸ்கீமில் அது வரல, பட் அது வந்து வேறு டெரிவேஷன், வேறு ஃபார்முலா சம்திங் அது யூஸ் பண்ணுறான், பட் அது கரெக்ட். அப்போது ஒரு புதுசாக ஒரு டீச்சர் அதை சைன் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டெப் மார்க் கொடுக்க மாட்டாங்க, டயக்ராம்ஸ்க்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணக்கூடிய டீச்சர் மேலேன்னு தான் சொல்லலாம். நம்ம வந்து ஸ்கூல்லேயே சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, டீச்சர் வந்து இந்த மாதிரி போடக்கூடாது, நீ அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது டெரிவேஷன்ஸ்லாம். அண்ட் இட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஃபிசிக்ஸ் பேப்பரை ஃபிசிக்ஸ் டீச்சரே சைன் பண்ணியிருப்பாங்களான்றது வந்து அதுவே வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்லி சவுத் ஜோனில் வந்து அந்த மாதிரி பர்ஃபெக்டாக தான் எல்லாமே நடந்தது அப்படின்றதான் சொல்கிறாங்க. நமக்கு தெளிவாக தெரியாது, அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எங்கள் பேப்பரை ஒரு ப்ராப்பரான எவாலுவேட்டர் தான் எவாலுவேட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அது நியாயமான கொஷினும் கூட. இதில் சிபிஎஸ்இ பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வித்தின் 2.5 months ஜான்வரியில் சொல்கிறாங்க, அவங்க February எண்டில் எக்ஸாம் எழுதுறாங்க. வித்தின் திஸ் 2.5 months டீச்சர் வந்து இதை எப்படி அடாப்ட் ஆகிருப்பாங்க? அது ஒரு பெரிய கொஷின் தான். இது எல்லாத்தையுமே சிபிஎஸ்இ யோசிக்கவே இல்லை. அப்போது
இந்த சிபிஎஸ்சி உடைய இன்எஃபிஷியன்சி அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க வந்து என்ன சார் இது மாதிரி வந்து சொல்றீங்கன்னா உண்மைதான். ஒரு நார்மலா இப்ப நீங்க வந்து ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு, தான் பையனை ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னா 40 காலேஜ் பார்ப்பாரு. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு இந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது அந்த அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. பட் சிபிஎஸ்சி ஜஸ்ட் லைக் தட் இதை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த தடவை இந்த மாதிரி ஓஎஸ்எம் இருக்கு அதுன்னு சொல்றாங்க. இப்போ அது அடுத்த வருஷம் இல்லைன்றது வந்து ஓகே செகண்டரி. பட் இந்த வருஷம் அதில் நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம கமெண்ட்லேயே வந்து போட்டிருந்தாங்க 75% காலேஜோடைய மினிமம் க்ரைட்டீரியா 73% எடுத்திருக்காரு. ஆனால் நல்லா எழுதுவ பர்சன் நிறைய கமெண்ட் படித்தேன். ரொம்ப லைக் இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஒரு பர்சன்டேஜில் மிஸ் ஆகிறது வந்து எவ்வளோ பேருக்கு அவங்க வாழ்க்கையில் நினச்ச காலேஜ் போக முடியாமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்றது தான் நாங்கள் சொல்ல வர்றது. என்னென்னா இதை பண்ணுங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். இதை வந்து ஒன்று 10th இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க அடுத்து ஒரு எக்ஸாம் எழுதிருக்கலாம். அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 12th வந்து நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலாகவும் சைன் பண்ணுங்க, ஆன்லைன்லேயும் சைன் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை ஆன்லைன் பண்ணதை ஃபிசிக்கலாக திரும்ப அதுக்கடுத்து ஒரு டீம் வச்சு பண்ணி பார்த்துருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து போகிற போக்கில் பண்ணுறதுன்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த நீட் பேப்பர் லீக் இதுவுமே வந்து சிபிஎஸ்சி ஃபெயில் ஆகுது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஏடி அவங்க தான் வந்து இது பொறுப்பு. பட் ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அஃபெக்ட் ஆகிறது யார் வேணால் நீங்கள் இன்னொருத்தவங்க கை காட்டிக்கோங்க. இங்கே பிரச்சனை யாருக்கு நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இதுன்னு நடக்குது, அவனுக்கு பாவம் இல்லை, அந்த கான்செப்ட் தான். ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இது நீங்கள் சாதாரணமாக சொல்லிடுறீங்க, எதுவும் யோசிக்கல, எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அக்கௌண்டன்சி பேப்பரில் செக் பண்ணும்போது அந்த பையன் வந்து ஃபெயிலாக இருந்தாலுமே அவன் பேப்பரை செக் பண்ணும்போது எம்சிக்யூவில் மார்க் போடல, தப்பு போட்டிருக்கீங்க. நீங்கள் வேற இதுலேயே வந்து சைன் பண்ணல, தப்பு ஐ மீன் மார்க்ஸ் போடலை அப்படின்றது செகண்டரி. எம்சிக்யூவிலே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் 1 மார்க் கொஷனுக்கு நீங்கள் ராங் போடுறீங்க. இது வந்து எந்த விதத்தில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? டீச்சர்ஸை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்த்து அவங்க பிரச்சனையா, இல்லை வந்து சிஸ்டம் சர்வர் எப்படி இருக்குன்னு தெரியல. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக என்ன விதமான ஸ்டெப் எடுத்தீங்க? வித்தின் 2 மந்த்ன்றது இட்ஸ் அ வெரி 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 ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனால தான் சொல்லும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து கிளியராக சொல்லணும்னு நினச்சேன். வேணா நிறைய பேர் கமெண்ட் ஒரு சில பேர் வந்து இந்த டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, இது வந்து உண்மையான்னு சொல்லிட்டு, அதனால தான் சொன்னேன். இப்போ உண்மையிலேயே ஜென்யூனாக இதில் பாதிக்கப்பட்டது ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சிபிஎஸ்சி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதமான ஸ்டெப் எடுக்கணுன்றது தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். நார்த் சைடில் ரொம்பவே வைரலாக இருக்குது, சவுத் சைடில் ஒரு சில பேர் பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் அதை அட்ரஸ் பண்ணுன்றதுல எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். அண்ட் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறது இன்றைக்கி நைட்டு 12 வரைக்கும் டைம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இன்னும் அப்ளை பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சிபிஎஸ்சி வந்து இந்த இயர் மோர் தென் 1 சப்ஜெக்ட் ஃபெயிலியர்ஸையும் எக்ஸாம் எழுத வச்சா நல்லா இருக்குன்றதை வந்து சொல்லியிருந்தோம். அது ரொம்ப முக்கியமானதாக. ஏன்னா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க நினச்ச காலேஜ் போகணும், அதுவே ஒரு பெரிய கஷ்டம் தான். பட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு 1 இயரை எசென்ஷியல் ரிப்பீட்டுக்கு விட்டுட்டு அடுத்த வருஷம் 5 சப்ஜெக்ட் எழுதுறதுன்றது ரொம்ப பெரிய மன உளைச்சல். அதனால தான் வந்து அந்த விஷயத்தில் இன்னும் நம்ம அதிகமாக கிளியராக இருக்கும். அண்ட் இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓஎஸ்எம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையை பற்றியும் பேசியிருந்தோம் நம்ம. ஓகே. அண்ட் வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம அதுக்கான ஸ்டாண்டும் நம்ம எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.